அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியிலே விசாகம் 4ஆம் பாதமும் மற்றும் அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் வருகின்றது. இதிலே நாம் முதலாவதாக விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கான பலன்களை பார்க்கலாம். எப்போதுமே எதிர்வர இருக்கின்ற சூழ்நிலைகளை முன்பே அறிந்து அதற்கேற்றாற்போல் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்பவர்கள் இந்த விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆவணி மாதமானது மிக 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 அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இருக்கின்றது. குருவுடன் உங்கள் ராசிநாதன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை இணைந்து சஞ்சரிப்பதால் இதுவரையிலே உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கையிலே எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வரும். சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் குரோதி வருடத்தையே ஆவணி மாதம் அமைகின்றது. உங்களுக்கு தலைமை நிலையிலே இருக்கின்ற பலருக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற பணியாளர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாம் எடுத்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடித்து உங்களுடைய அதிகாரிகளிடம் நீங்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். எதிர்காலத்துக்குரிய பாதைகள் தெளிவாக தெரியும். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். பெண்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். மாமியார் மருமகளை மெச்சுகின்ற ஒரு நிலை உண்டாகும். என்னுடைய மருமகளைப் போல் இல்லை, அவள் இல்லை என்றால் இந்த வீடே இல்லை என்று மாமியார் உங்களை புகழ்வாள். அப்போது உங்களுடைய மனம் சந்தோஷத்திலே துள்ளி குதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. செய்கின்ற தொழில்களிலே நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். ஆகவே இந்த ஆவணி மாதத்தை மிக மிக அற்புதமான ஒரு மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கெல்லாம் மாதத்தின் முற்பகுதியிலே படிப்பிலே சற்று கவனம் சிதறும். ஆகவே மாணவர்களை பெற்றோர்கள் இந்த நேரத்திலே சற்று கவனித்து அவர்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்துமாறு சொல்வது நல்லது. சந்திராஷ்டமம் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 23ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அன்றைய தினம் சற்று கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 18, 21, 27, 30 மற்றும் செப்டம்பர் 3, 9, 12 தேதிகள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. அன்றைய நாட்களிலே புதிய முயற்சிகளை எல்லாம் துவங்குங்கள், வெற்றியே கிடைக்கும். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் விசாக நட்சத்திரம் முருகனுக்குரிய அற்புதமான நட்சத்திரம். ஆகவே முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியின் நோக்க என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். முருகனுடைய பார்வையால் உங்களுடைய வாழ்விலே என்றும் வெற்றியே உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் அனுஷம். இந்த அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிக தெய்வீகமான ஒரு குணநலம் உடையவர்களாக இருப்பார்கள். நேர்மையான பாதையை மட்டுமே விரும்புபவர்களாக இருப்பார்கள். மகான்கள் நிறைய பேர் இந்த அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்திருக்கின்றார்கள். அற்புதமான இந்த நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆவணி மாதம் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு மாதமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நியாயமான ஆசைகளை மட்டுமே உடையவர்களாக இருப்பார்கள். நான் மற்ற நட்சத்திரக்காரர்களை குறை சொல்லவில்லை, அனுஷ நட்சத்திரத்துக்கான குணநலன்களை சொல்கின்றேன். இவர்கள் பெரும்பாலானவர்கள் மிக மிக நியாயமான ஆசைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது.
உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்ரமடைந்திருப்பதால் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக இருக்கின்ற அற்புதமான நேரம். உடல்நிலை சீராகும். இதுவரை உங்களுக்கு உடல்நிலையிலே நிறைய சங்கடங்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தன. நீங்கள் வெளியிலே சொல்லாமல் நிறைய உள்ளேயே வைத்து கொண்டிருந்தீர்கள். அவையெல்லாம் இப்போது அந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய காலகட்டம் இருக்கின்றது. குருவினுடைய பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் நிச்சயமாக சேரும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கான முயற்சிகள் கைகூடுகின்ற நேரம். ஆகவே பெண்ணுக்கு வரன் தேட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பிள்ளைக்கு வரன் தேட வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதம் ஜாதகத்தை ஜோதிடரிடம் எடுத்து செல்லுங்கள். நல்ல வரன் நிச்சயமாக அமையும். சித்திரைக்குள் நிச்சயதார்த்தமே நடந்து அடுத்த பங்குனிக்குள் உங்களுக்கு திருமணமே நடைபெற்றுவிடும். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. ஆகவே சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள் உடனடியாக. ஆன்மீகவாதிகள் எல்லாம் நல்ல ஒரு புகழை பெறுகின்ற நேரம். சாதாரணமாக ஆன்மீகவாதிகள் புகழை விரும்ப மாட்டார்கள் என்றாலும் நீங்கள் எதிர்பாராத வகையிலே உங்களுடைய புகழ் உயரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாத காலகட்டம் இருக்கின்றது. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு சட்டென்று முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் உடனடியாக கையெழுத்தாகி வெளிநாடுகளுக்கு செல்கின்ற ஒரு யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமாக விவாகரத்து ஆனவர்கள் புதிய துணையை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு மன பலம் கிடைத்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை உண்டாகி வருகின்ற காலகட்டங்களில் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் தெரிகின்றது. ஆகவே மறுமணங்களும் இந்த மாதத்திலே உங்களுக்கு டக்கென்று முடிவாகும். ஆகவே அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள். ஒரு வாழ்க்கை போய்விட்டது என்று மனசு கலங்கி அமர்ந்திருக்காதீர்கள். அடுத்த வாழ்க்கையை துவங்குங்கள். உங்களுக்கு அதிலே வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதேபோல் ஜீவனஸ்தானத்திலே சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைகளுக்கான முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் புதிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பயோடேட்டா ரெஸ்யூமை உடனடியாக எல்லோருக்கும் மெயிலிலே ஃபார்வேர்ட் செய்யுங்கள். டக்கென்று இன்டர்வியூ வரும். உடனடியாக வேலையிலே அமர்வீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டமாக இது இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை அதிகரிக்கும். ராசிநாதன் ஆகஸ்ட் 27 முதல் மறைவு பெறுவதால் விவசாயிகள் விளைச்சலிலே கவனம் செலுத்துவது நல்லது. காவல்துறை, இராணுவம் போன்ற பணிகளிலே இருப்பவர்கள் விழிப்புடன் இருங்கள். சந்திராஷ்டமம் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஆகஸ்ட் 28 மற்றும் 29 2 நாட்கள் சந்திராஷ்டமம் வருகின்றது. அன்றைய நாட்களிலே கவனமாக இருங்கள். கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் அட்டையை மட்டுமே உபயோகிங்கள். பணத்தை கையில் எடுத்து செல்லாதீர்கள். தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சந்திராஷ்டம நாட்களிலே. பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களிலே நாம் கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய ஞாபக மறதி ஏற்படும் நமக்கு அன்றைய தினங்களிலே. ஆகவே அன்றைய தினங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆகஸ்ட் 17, 18, 26, 27 மற்றும் செப்டம்பர் 8, 9 நாட்கள் மிக 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 அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. புதிய வேலைகளை அன்றைய தினம் துவங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் அம்மனை வழிபட வேண்டும். நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த கணத்தில் ஓடி வந்து நம்மை காப்பவள் தாய் ஆதிபராசக்தி. அவளை பற்றி கொள்ளுங்கள் கெட்டியாக. உங்களுக்கு எல்லா மாதங்களும் வெற்றிகரமான மாதங்களாக அமையும். ஆவணி மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரமானது கேட்டை நட்சத்திரம். எல்லா நேரங்களிலுமே வெற்றி மட்டுமே எனக்கு தேவை, தோல்வியை நான் விரும்ப மாட்டேன் என்கின்ற ஒரு அற்புதமான மனநிலை கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள்.
சேமிப்பிலே மிக 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 ஆர்வம் உள்ளவர்கள். 10 வருடத்துக்கு அப்புறம் என் கையில் இந்த பணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அற்புதமான மனநிலை கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு ஆவணி மாதமானது எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், வெற்றியையே விரும்புகின்ற உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதனுடன் குருவும் சப்தமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். மண்ணை தொட்டாலும் பொன்னாகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். காரணம், குருவோடு சப்தமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதனால்தான் உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது என்று சொன்னேன். வாழ்க்கையிலே இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் கூட விலகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சந்தோஷம் மனம் நிறைய ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதைகள் தெரியும். தம்பதியரிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும், சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். வரன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலே கடந்த 4 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மாப்பிள்ளை அமையவில்லை என்று நினைக்கின்ற பெண்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் திடீரென்று நல்ல ஒரு வரன் அமையும். உடனடியாக நிச்சயதார்த்தமே நடந்துவிடும். செப்டம்பர் மாதம் என்ன முகூர்த்தம் வருதுன்னு பாருங்கள், உடனடியாக நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்க. 4 வருஷமாக வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, நடக்கலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில். ஆனால் ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆவணிலே நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம், சீக்கிரமாக முகூர்த்தத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு வாங்க மாப்பிள்ளை வீட்டில். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரத்துக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடனடியாக வரன் பார்த்தோம் கிடைக்கலையே, அடுத்த மாதம் பார்ப்போம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உடனடியாக வரன் பார்க்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த மாதம் நிச்சயதார்த்தமே நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் குரு வழங்குகின்ற யோக பலன்கள் இதெல்லாம். அதனால் உங்களுக்கு குருவால் அற்புதமான பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். அதனால்தான் இந்த சுபகாரியங்கள் எல்லாம் உடனடியாக நடக்கும் என்று சொல்கின்றேன். அவற்றை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வருகின்ற ஒரு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற வேலை, உங்களுடைய தகுதிக்குரிய வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வருகின்ற காலகட்டம். புதிய தொழில் தொடங்க அரசாங்க அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அரசாங்க அனுமதி உடனடியாக கிடைக்கும். புதிய தொழிலை உடனடியாக துவங்குவீர்கள். அலுவலகத்துக்கான பூஜையை விநாயகர் சதுர்த்தி என்று போட்டுவிடலாம் என்று நீங்கள் முடிவு கட்டுகின்ற ஒரு நேரமாக இருக்கும். அற்புதமான நேரம். மாதத்தின் முற்பகுதியிலே சுக்கிரனால் நன்மைகள் வழங்க முடியாமல் போனாலும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் உங்களுடைய கனவுகள் நனவாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். புத பகவானின் சஞ்சார நிலை மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றது. அதனால்தான் உங்களுக்கு எல்லா வேளையிலும் வெற்றி தேடி வரும் என்று சொல்கின்றேன். ஆகவே இந்த புத பகவானுடைய அருளினாலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளையே தேடித்தரும். ஆகவே நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. மாணவர்களுக்கெல்லாம் படிப்பிலே நல்ல ஒரு அக்கறை ஏற்படும். வருகின்ற அரையாண்டு தேர்விலே நீங்கள் மிக மிக சிறப்பான மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆகவே அதற்கான காலகட்டம் அருமையாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திராட்டமம் இருக்கின்றது ஆகஸ்ட் 29 மற்றும் 30ஆம் தேதி. அந்த சந்திராட்டம நாட்களிலே மட்டும் கவனமாக இருங்கள். கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 18, 23, 27, செப்டம்பர் 5, 9, 14 இந்த நாட்கள் எல்லாம் மிக 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 அற்புதமான நாட்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருமணத்துக்கான வேலைகள் எல்லாம் துவங்குபவர்கள் இந்த நாட்களிலே வரன்களை எடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக நல்ல வரன் அமையும்.
கெட்டி மேளம் கொட்டும். அதேபோல் தம்பதியருக்கு பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதியர்களுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றது. நீங்கள் நவநீத கிருஷ்ணனை பிடித்து கொள்ளுங்கள். நவநீத கிருஷ்ண பூஜை செய்தால் உங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன். ஆவணி மாதத்திலேயே உங்களுக்கு கரு உண்டாகுவ வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே நவநீத கிருஷ்ண பூஜை செய்யுங்கள், சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் திருப்பதி வேங்கடவனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். நமோ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு குபேர யோகத்தை வழங்குவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கின்றான். வேங்கடவன் கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் அருளுகின்ற வேங்கடவன் உங்களுக்கு தனம் தானியம் என்று சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க காத்திருக்கின்றான். ஆகவே நமோ வெங்கடேசா என்று அவனை பிடித்து கொள்ளுங்கள். ஆவணி மாதம் மட்டுமல்ல, எதிர்வருகின்ற எல்லா மாதங்களும் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.